அழகான கிராமம். அங்க ஒரு சின்ன பையன் அவன் குடும்பத்தோட வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருந்தான். அம்மாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் மட்டும் சும்மா போர் அடிச்சிருந்தான். அப்போ மெதுவா காற்று அதிகமா வீச ஆரம்பிச்சிச்சு. அவன் மேலே பார்த்தான். திடீர்னு மழை துளிகள் விழ ஆரம்பிச்சிச்சு. மழை! அவன் ரொம்ப சந்தோஷமா எழுந்து நின்னான். உடனே உள்ள போய் பேப்பர் எடுத்தான். ஒரு சின்ன படகு செய்தான். அதை தண்ணியில விட்டான். அந்த படகு ஓட ஆரம்பிச்சிச்சு. அவன் அதோட கூட ஓடி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சான். ஒரு தடவை சறுக்கி விழுந்தான். ஆனா உடனே எழுந்து சிரிச்சான். மழை இன்னும் அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. தண்ணி வேகமா ஓட ஆரம்பிச்சிச்சு. அவன் படகும் வேகமா போக ஆரம்பிச்சிச்சு. அவன் அதை பின்தொடர்ந்து ஓடினான். சில நேரத்துக்கு அப்புறம் மழை மெதுவா குறைய ஆரம்பிச்சிச்சு. மேகங்கள் விலக ஆரம்பிச்சிச்சு. அப்போ வானவில் தோணுச்சு. அவன் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான். ஆனா அந்த மழை எல்லாருக்கும் சந்தோஷமா இல்லை. ஒரு விவசாயிக்கோ அது பெரிய கஷ்டமா மாறிச்சு. அவரோட வயலில் தண்ணி நிறைந்து போயிருந்தது. பயிர்கள் எல்லாம் மூழ்க ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த அந்த பையன் சற்று குழம்பினான். நமக்கு இது சந்தோஷம், ஆனா இவருக்கு? அவன் ஒரு முடிவு எடுத்தான். அவன் விவசாயி கிட்ட போய் நான் உதவலாமான்னு கேட்டான். இருவரும் சேர்ந்து ஒரு வாய்க்கால் தோண்ட ஆரம்பிச்சாங்க. மெதுவா தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிச்சு. சில நேரத்துக்கு அப்புறம் வயலில் இருந்த தண்ணி குறைய ஆரம்பிச்சிச்சு. பயிர்கள் மீண்டும் காப்பாற்றப்பட்டுச்சு. விவசாயி ரொம்ப சந்தோஷமா அந்த பையனுக்கு நன்றி சொன்னார். அவன் உள்ளுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தான். அதனால குழந்தைகளே, நமக்கு சந்தோஷமா இருக்கும் முன்னு மற்றவருக்கு கஷ்டமா இருக்கலாம். அதனால மற்றவரையும் நினைக்க கத்துக்கொள்ளணும். Hey kids, Tamil Kids Stories are subscribe